Hi students, this is Alex here. Exercise 2.10. இதில் வந்து question number 1. Determine the region in the plane determined by the inequalities அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. X வந்து less than or equal to 3y, இன்னொன்று X வந்து greater than or equal to y. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம X less than or equal to 3y இருக்கு இல்லையா, இதுக்கு இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஸோ இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது, அதனால நம்ம இப்போ ஒரு எக்ஸ் 0 அப்படின்னு எடுத்தோம்னா ஒய் 0 தான் வரும். பட் அகைன் ஒய் 0 எடுத்தா மறுபடியும் எக்ஸ் 0ன்னு வரும். இப்போ நாங்கள் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இதுல இருந்து ஒய் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் இது பாருங்க 0 less than or equal to 3 into yன்னு வரும். அப்போ y equal to 0ன்னு வந்துடும். அதே மாதிரி நான் y 0ன்னு போட்டேன் அப்படின்னா எக்ஸ் வந்து less than or equal to 3 into 0னா திருப்பி எக்ஸ் வந்து equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் 0,0, இன்னொரு பாயிண்ட் 0,0. ஸோ நமக்கு அடிஷனலா இன்னொரு ஒரு வேல்யூ வேணும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒய்யை வந்து 1 அப்படின்னு எடுத்தேன்னா இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸ் வந்து 3ன்னு வரும். ஸோ நான் அடிஷ்னலாக இந்த பாயிண்ட்டை 3,1 அப்படின்றதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பிளாட் பண்ணும்போது 0,0 இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் 3,1 அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஓகே, இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுக்கு நம்ம எந்த சைடு ஷேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் பார்த்தோம், அதாவது டுவர்ட்ஸ் ஆரிஜின் அவே ஃப்ரம் த ஆரிஜின் பார்த்தோம். இது ஆரிஜின் வழியாவே பாஸ் ஆகுறதுனால நம்ம டிசைட் பண்றதுக்கு வேற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். நான் வேற ஒரு பாயிண்ட் ரேண்டமா இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வந்து 5,0. இப்போ இந்த 5,0வை இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ எனக்கு வந்து x less than or equal to 3y இருக்கு இல்லையா, இதுல 5,0 சப்ஸ்டியூட் பண்ணா xக்கு பதில் 5 less than or equal to 3 into y ஓட வேல்யூ 0ன்னு போட்டா நமக்கு 5 less than or equal to 0 அப்படின்னு வருது, which is not true இல்லையா. அப்ப இந்த சைடு வந்து ட்ரூ இல்ல, அதர் சைடு தான் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து அதர் சைடை வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நான் இந்த பக்கம் ஷேட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு வச்சிருக்கேன். நான் ஃபைனலா இன்னொரு லைன் போட்ட பிறகு நான் மொத்தமா ஷேட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு இந்த லைனோட இன்னொரு பக்கத்தை ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா நான் இந்த பாயிண்ட் போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒருவேளை நான் இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல 0,4 எடுத்து இங்க போட்டிருந்தேன்னா இங்க என்ன இருந்திருக்கும், 0 less than or equal to 3 into 4. ஸோ 0 less than or equal to 12 அப்படின்னு வந்து இது ட்ரூ. அப்ப நான் இந்த சைட் ஷேட் பண்ணணும். ஒரு பாயிண்ட் எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ரீஜன், இல்லைன்னா இன்னொரு சைடு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டேன், சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால இன்னொரு சைடை ஷேட் பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்ததும் இதே மாதிரி x greater than or equal to y இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ பாக்ஸ் போடுறோம். ஸோ நம்ம யூஸ்வல் ப்ரொசீஜர் வந்து ஒரு x ஒரு y எடுத்துப்போம், அதுல வந்து ஒரு x 0ன்னு போடுவோம், ஒரு y 0ன்னு போடுவோம். பட் இங்க என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. ஸோ இப்போ x 0 போட்டா y 0 வரும், y 0 போட்டா x 0 வரும். இது ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட் தான் 0,0. இது பத்தாது. ஸோ நம்ம வந்து அடிஷ்னலா சப்போஸ் இப்போ நான் ஒய்யை வந்து 2 அப்படின்னு எடுத்தேன்னா எக்ஸும் 2 தான் வரும் இங்க சப்ஸ்டியூட் பண்ண பிறகு. அப்போ நான் அடிஷ்னல் பாயிண்ட் வந்து 2,2 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இங்க பிளாட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,0, இன்னொன்று 2,2 அப்படின்றது இங்க வரும். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ நமக்கு லைன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது இந்த லைனுக்கு வந்து எந்த பக்கம் ஷேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா மறுபடியும் இதே மாதிரி இங்க 6,0 எடுத்திருக்கேன். ஸோ 6,0 எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 6 greater than or equal to 0, which is true இல்லையா. அப்போ இந்த லைனுக்கு வந்து நான் இந்த பக்கம் ஷேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் ஷேட் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடக்கூடாது. ரெண்டு லைனுக்கும் எது காமனா இருக்கோ அதை மட்டும் நான் ஷேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா, நீங்களே பாருங்க, ரெண்டும் எது காமனா இருக்கு, இந்த நடுவில் இருக்க ரீஜன் மட்டும் தான். ஏன்னா இதுக்கு இந்த பக்கம் வருது, இதுக்கு இந்த பக்கம் வருது. ஸோ இப்போ அந்த ரீஜனை மட்டும் ஷேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேடிங் ரீஜன் போட்ட பிறகு எப்படி வரும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்க ரீஜனை நம்ம ஷேட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டி ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற காமன் ரீஜன்.